இருக்காது. இப்போ சூரியன் மறைஞ்சிடுச்சு இரவு, இப்போ நீங்கள் அருள் பெற்றுட்டீங்கன்னா சூரியன் எந்த இடத்துல இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ சந்திரன் எங்கே இருக்குது, இது எந்த இடத்துல இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது, நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்குது, இது எப்படி எப்படி மாறுது. அப்போ அக்னி என்பது எங்கே இருக்கிறது, அக்னி இது வெளியே யாருமே கண்டுபிடிச்சதில்ல, பார்த்ததில்லை. பஞ்சபூதங்கள் தானே. ஆகாயம் தெரியுது, காற்று தெரியுது, நீர் தெரியுது, மண்ணு தெரியுது. அக்னி தெரியுதா இல்லையா? அக்னி யாராவது பார்த்தோன்னு சொல்லுங்க. பஞ்சபூதங்கள் தானே. இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ஏன் தெரியல? அது தெரிந்தால் நீங்க பஸ்மம் ஆயிடுவீங்க. அது அவ்வளவு பெரிய உஷ்ணம். ஏனென்றால் நம்மளுடைய ஆன்மாவினுடைய தன்மையே 1 கோடி சூரிய பிரகாசம் உடையது. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கிறோம். அதை நம்மளை எப்படி லாக் பண்ணியிருக்கு? திரைகளால் லாக் பண்ணியிருக்கு. அந்த திரைகள் தான் வள்ளலார் மாயா திரைகள்னார் இல்லையா? இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சார்? ஒரு கோழி முட்டை இருக்கு இல்லையா? கோழி முட்டையில் என்னென்ன இருக்கு? மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு, அதன் மேலே ஒரு மெல்லிய படலம், அதுக்கு மேலே ஓடு. இப்போ அந்த முட்டையை உடைக்காம உள்ள இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாராவது முட்டையை உடைக்காம உள்ள இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அப்போ முட்டைக்குள்ள என்ன இருக்கு? மஞ்சள் கரு இருக்கு, சுற்றி வெள்ளைக்கரு இருக்கு. அப்போ மஞ்சள் கருவை எது மறைச்சிக்கிட்டு இருக்கு? உள்ள வந்து மஞ்சள் கரு ரவுண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். உடச்சி பார்த்தவங்களுக்கு வேவிச்சு நீங்கள் உடச்சிங்கன்னா உள்ள வந்து அதுக்கு பின்னம் இருக்காது. மஞ்சள் கருவுக்கு பின்னம் இருக்காது, உருண்டை கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் நீளமாக ஒரு பக்கம் குறுகி இருக்காது மஞ்சள் கருவில். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக இருக்கும். ஆனால் அந்த மஞ்சள் கருவை சுற்றி ரவுண்ட் பண்ணி வெள்ளைக்கருவு மறைச்சிக்கிச்சு இல்லைங்களா? அப்போ அந்த வெள்ளைக்கருவை மறைச்சதுனால மஞ்சள் கருவு நமக்கு தெரியல. அதுபோல தான் நம்மளுடைய ஆன்மாவை எப்படி வெள்ளைக்கரு வந்து அந்த ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல அஞ்ஞான மாயாத்திரைகள் மறைத்து கொண்டு இருப்பது. புரியுதுங்களா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். அதாவது வெண்மனமாகிய சளி கபம், அதுதான் முதல் மரம். உங்களுக்கு புரியுது? நம்ம உடம்புல